வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பார்ட் 3 வீடியோல பிஎன்எஸ் வெர்சஸ் ஐபிசி பார்ட் 3 கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நாம பார்ட் 2ல என்னென்ன நியூ செக்ஷன்ஸ்லாம் வந்து வந்திருக்குன்னு பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த பார்ட் 3 வீடியோ. சரியா? இதுல முதல்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 113 பிஎன்எஸ்ல இது வந்து என்ன சொல்லுதுன்னா டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு புது செக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது யாரு அதாவது threatens are likely to threaten whoever, எந்த ஒரு ஆக்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை, இந்தியாவினுடைய சகோதரத்தை, இந்தியாவுடைய இறையாண்மையை இதெல்லாம் வந்து கெடுக்கும் விதமா, இதுக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமா உருவாக்கப்படும் வந்து அந்த ஆக்ட். ஸோ அந்த செயல்கள் இருக்கு இல்லையா, இவை எல்லாமே வந்து இந்த ஆக்டின் கீழே தண்டனையா வந்து கொடுக்கக்கூடிய குற்றமா வந்து என்ன ஆகுதுன்னா கொண்டு வரப்படுது. ஸோ மெயினா வந்து இதுல என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவினுடைய இறையாண்மை சகோதரத்துவம் வந்து கெடுக்கும் விதமா ஒரு பாம் வந்து யூஸ் பண்ணாலோ, அல்லது வெடிப்பொருட்களை யூஸ் பண்ணாலோ, அல்லது எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ், அதாவது வெடிப்பொருட்கள் பிளஸ் வந்து இன்ஃபிளேமபிள் சப்ஸ்டன்சஸ், அதாவது ஈஸியா எளிதில் தீப்பற்றக்கூடிய வந்து அந்த பொருட்களை எல்லாம் வந்து பயன்படுத்தியோ, அல்லது ஃபயர் ஆர்ம்ஸ், இந்த கன்னு, இந்த மாதிரி வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாலோ, அல்லது பாய்சனஸ் ஆர் நாக்சியஸ் கேசஸ், மக்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பாய்சனஸ் கேசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாலோ, அல்லது கெமிக்கல்ஸோ, அல்லது வந்து பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு மக்களுக்கோ பொதுவான மக்களுக்கோ குந்தகம் விளைவிக்கும் விதமாக செயல்படும் காரியங்கள் எல்லாமே இந்த டெரரிஸ்ட் ஆக்ட்ல வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இப்படி செய்யக்கூடிய காரியங்கள் மூலமா டெத்து வந்து மக்களுக்கு ஏற்பட்டாலோ, அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணாலோ, அல்லது ஒரு டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ளையர்ஸ் ஆஃப் சர்வீசஸ், அதாவது பொதுமக்களுக்கு அன்றாட தேவைகளை வந்து கொடுக்கக்கூடிய சப்ளையர்ஸ் இல்லையா, சர்வீசஸ் அண்ட் சப்ளையர்ஸ், இதையெல்லாம் வந்து தடுக்கும் விதமா டேமேஜ் பண்ணாலோ, அல்லது இந்தியாவினுடைய மானிட்டரி ஸ்டெபிலிட்டியை கெடுக்கும் விதமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கள்ள நோட்டு இதெல்லாம் வந்து அடிச்சு வந்து பழக்கத்தில் விடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆக்டில் வந்து ஈடுபட்டாலோ, அதே மாதிரி நம்ம டிஃபென்ஸில் உள்ள ப்ராப்பர்ட்டியோ அல்லது டேமேஜ் பண்ணாலோ, அதை கெடுக்கும் விதமாக செயல்பட்டாலோ, இது எல்லாமே எதன் கீழே கொண்டு வரப்படுதுன்னா டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து இதை கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி இதில் கொண்டு வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து எவ்வளவு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு இறப்பு ஏற்படும் விதமா இந்த செயல்பட்டிருந்தாலோ, யாருக்கோ இறப்பு ஏற்பட்டிருந்தாலோ, அல்லது குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு இறப்பு ஏற்பட்டிருந்தாலோ, சென்டென்ஸ், அதாவது பனிஷ்மெண்ட் எவ்வளவு கொடுக்கலாம்னா டெத் சென்டென்ஸ் வரைக்கும் கூட வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி இறப்பு இல்லாம மற்ற அதர் கேசஸ்ல எவ்வளவு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, குறைந்தபட்சம் நாட் லெஸ் தென் 5 years, 5 yearsம், அதே மாதிரி விச் எக்ஸ்டெண்டட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு குற்றமா இந்த டெரரிஸ்ட் ஆக்ட்ங்கிற செக்ஷன்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா வேற என்ன மாதிரியான டெரரிஸ்ட் ஆக்ட்ல வேற என்னென்ன வந்து செயல்கள்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வழக்கமா அந்த இதுல சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே ஆர்கனைஸ்டு கிரைம்ல சொன்ன மாதிரிதான் இங்கேயும் அந்த குற்ற செயல்களுக்கு தூண்டினாலோ, அல்லது கூட்டு சதியில் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாலோ, அல்லது அட்வைஸ் பண்ணியிருந்தாலோ, இது எல்லாமே வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து குற்றங்களா வந்து பார்க்கப்படுது. இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் நாட் லெஸ் தென் 5 years அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் இந்த டெரரிஸ்ட் ஆக்டை வந்து நடத்துறதுக்கு, இந்த செயல்களை செய்வதற்காக வேண்டி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி
அல்லது வந்து ஏதாவது கேம்ப் இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி, அதாவது இந்த செயல்களை செய்வதற்காக ஒரு கேம்போ ஒரு ஆர்கனைஸ் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் வந்து என்னன்னா வந்து குற்றம் தான். அதுக்கு எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா நாட் லெஸ் than வந்து 5 years, இதுக்கும் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி செயல்களை செய்யற ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அல்லது வந்து ஆர்கனைசேஷன், எனி பர்சன் ஹூ இஸ் அ மெம்பர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மெம்பரா இருந்தாலும் அதுவும் வந்து குற்றம் தான். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம்ல சொன்ன மாதிரியே தான், அதாவது ஹார்பரிங் ஆர் கன்சீலிங், ஒரு புகலிடம் கொடுத்தாலோ அல்லது வந்து மறைத்து வைத்திருந்தாலோ அந்த டெரரிஸ்ட் ஆக்ட் இந்த மாதிரி இதுகளில் இன்வால்வ் ஆகிறவங்களை, அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் than 3 years, 3 yearsக்கு வந்து கம்மி இல்லாமல், அதே மாதிரி இம்ப்ரெஷன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வரைக்கும் கூட கொடுக்கலாம். அங்கே ஆர்கனைஸ்டு கிரைமில் சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் வந்து நோயிங்லி பொசஸ் த ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த டெரரிஸ்ட் ஆக்ட் மூலமாக வந்து பண்ண தெரிஞ்சே அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் தான். இதுக்கும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து செக்ஷன் 113 பிஎன்எஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து செக்ஷன் 152 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆக்ட் என்டேஞ்சரிங் சாவரினிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டெரரிஸ்ட் ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ஒரு மைனர் வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு. அதாவது இந்தியாவுடைய அந்த ஒற்றுமை, இறையாண்மை இதெல்லாம் வந்து குலைக்கும் விதமாக, அதாவது இன்னொரு இது கொடுத்துட்டாங்க, என்னது பர்பஸ்ஃபுல்லி ஆர் நோயிங்ஃபுல்லி, தெரிஞ்சே செய்கிறது, வேண்டுமென்றே, இது ரெண்டுமே வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பை வேர்ட்ஸ் மூலமா, அதாவது பேசுறது, அக்ரெசிவா வந்து இந்திய இறையாண்மை குலைக்கும் விதத்துல பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பை வேர்ட்ஸ் எய்தர் வந்து ஸ்போக்கன் ஆர் ரிட்டன், பேசுறதும் சரி, அது சம்பந்தமா எழுதுறதும் சரி, அதெல்லாம் வந்து குற்றத்துல கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி பை சைன்ஸ், ஏதாவது சைகைகள் மூலமா செய்யறதோ அல்லது வந்து விசிபிள் ரெப்ரசன்டேஷன், பதாகைகள் இந்த மாதிரி இதுகள் மூலமா செய்கிறதோ, அல்லது த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அதாவது இந்த இன்டர்நெட்டு ப்ளஸ் வந்து சோசியல் மீடியா, மற்றபடி வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதுகள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறதோ, அல்லது எனி ஃபைனான்சியல் மீன்ஸ் மூலமாக பணம் வந்து அதுக்கு எதிராக செலவிட்டு பண்ணுறதும் இது எல்லாமே குற்றத்தில் கொண்டு வர்றாங்க. இது என்னன்னா மைனர் வெர்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதான் வந்து இந்த செக்ஷன் வந்து 152 பிஎன்எஸ்ல. இதில் பனிஷ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம், அல்லது வந்து அப் டு 7 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம், அல்லது அதோட சேர்த்து ஃபைனும் வந்து கொடுக்கலாம். அடுத்து 226 பிஎன்எஸ், இது ஒரு புது செக்ஷனாக கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னா 309 ஆஃப் ஐபிசியோட ஒரு வேற ஒரு வடிவமாக வந்து இந்த இதை கொடுக்குறாங்க. அதாவது அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட், அட்டெம்ப்ட் இட் செல்ஃப் சூசைட்னு சொல்லிட்டு அந்த 309 ஐபிசியில் சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே வந்து ஜென்ரலாக அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைடுங்கிறத அஃபென்ஸாக கொண்டு வரல பிஎன்எஸ்ல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வர்றாங்க, அதுதான் வந்து 226 பிஎன்எஸ். இதுல வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஹூஎவர் அட்டெம்ப்ட் சூசைட் சொல்லிடுறாங்க. பட் ஆனா என்ன இன்டென்ஷனோட, வித் இன்டென்ட் வந்து என்னன்னா டு கம்பல் ஆர் ரெஸ்ட்ரைன் த பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் அஃபிஷியல் டியூட்டி. இப்ப ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை அஃபிஷியல் டியூட்டியை செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி அவரை கம்பல் பண்ணும் விதமாவோ, அல்லது அவர் வந்து ஒரு டியூட்டியை செய்ய விடாம வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணும் விதமாவோ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சொல்லி இதை செய்யலை அப்படின்னா வந்து நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க இல்லையா.
ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு இதை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மண்ணெண்ணெய் கேனை எடுத்துட்டு நான் வந்து எனக்கு வந்து பட்டா கொடுக்கல, இல்லை இது கொடுக்கல, எனக்கு என்னுடைய வந்து வேலையை வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செய்யலைன்னா உங்களுடைய எனக்கு பட்டா கொடுக்கலைன்னா நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு போய் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணி கொண்டு வர்றாங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து குற்றம் எதில் கொண்டு வர்றாங்கன்னா 226 கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த பப்ளிக் சர்வெண்ட்டை நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறன்னு சொல்றது மூலமா அவங்கள வந்து கம்பல் பண்றீங்க. ஸோ அது வந்து இப்போ குற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து 1 year வரைக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. ஃபைன் வந்து போடலாம் அல்லது ரெண்டுமே சேர்த்து போடலாம். அண்ட் ஆல்சோ இந்த 226 அஃபென்ஸ் மேட் அவுட் ஆச்சுன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ஆல்ரெடி பார்த்தோம். பிஎன்எஸ்எஸ்ல வந்து அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த வந்து சமூக சேவைகள்லாம் போய் செய்ய சொல்றாங்க இல்லையா? ஒரு நாள் போய் வந்து இதுல வேலை பாரு, அல்ல மரங்கள் நடு, அது இதுன்னு கம்யூனிட்டி சர்வீஸ். ஸோ அதுவும் அந்த தண்டனையும் இதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து 226 பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 304 பிஎன்எஸ். இதுல வந்து ஸ்நாச்சிங் அப்படின்னு சொல்லியே வந்து ஒரு தனி செக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்நாச்சிங்னா என்ன அப்படின்னு சொல்ல வர்றாங்கன்னா, எடுத்தோடனே சொல்லிடுறாங்கன்னா ஸ்நாச்சிங்னா தெஃப்ட் அப்படிங்கிறது தான் முதல்ல. தெஃப்ட் இன்க்ளூட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தெஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்நாச்சிங்ல வந்துடுது. அப்ப தெஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 303 பிஎன்எஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நார்மலாக உங்களுக்கு தெரியும், தெஃப்ட் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ஹானஸ்டி இன்டென்ஷனோட ஒருத்தருடைய பொசஷன்ல இருந்து அவங்களுடைய கன்சென்ட் இல்லாம வித்தவுட் கன்சென்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து எடுக்கிறது. இட்ஸ் வந்து தெஃப்ட். சரியா? ஸோ இப்ப ஸ்நாச்சிங் அப்படிங்கிறது தெஃப்ட் அப்படின்றாங்க. பட் இதுல வந்து என்ன அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வர்றாங்களா, ஒரு இதே ஆக்ட் இந்த தெஃப்டை சடனாவோ அல்லது குயிக்கா அல்லது ஃபோர்ஸ்ஃபுல்லா சீஸ் பண்ணாலோ அல்லது இன்னொருத்தர் இருந்து எடுத்தாலோ செக்யூர் அடுத்து டேக்அவே, செக்யூர், சீஸ், இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்நாச்சிங் பண்றாங்க இல்லையா, செயினை வந்து இது பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பிடுங்குறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து பர்டிகுலரா ஸ்நாச்சிங்கிற அப்படிங்கிற ஒரு செக்ஷன்லேயே வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இது ஃப்ரம் எனி பர்சன் ஆர் ஃப்ரம் ஹிஸ் பொசஷன் ஆஃப் த பர்சன். ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த பொருள் என்ன பொருள்? மூவபிள் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ஒரு நபரிடம் இருந்தோ அவருடைய வந்து உடைமையில இருக்கிற இதுல இருந்தோ என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா பிடுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்நாச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 3 years வந்து இது பண்ணலாம். அதோடு சேர்த்து ஃபைனும் வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த செக்ஷன்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பிஎன்எஸ்ல 324 பிஎன்எஸ். இதுல வந்து ஒரு 324 சப்கிளாஸ் 3யும் 324 சப்கிளாஸ் 5 மிஸ்சீஃப்ல 2 செக்ஷன் வந்து ஒரு புதுசா வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய இது மாற்றங்களுக்கும் இல்லை. அதாவது மிஸ்சீஃப்னா என்ன தெரியும், இப்போ வந்து ஒரு டேமேஜ் டு தி ப்ராப்பர்ட்டிஸ், எய்தர் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 2 இதுக்குமே வந்து இந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் லோக்கல் பர்சன்ஸோட ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, அது வந்து அவங்கள அந்த ப்ராப்பர்ட்டிக்கு லாஸ் ஏற்படுத்தும் விதமாகவோ அல்லது டேமேஜ் ஏற்படுத்தும் விதமாகவோ செயல்பட்டு இருந்தால் அது குற்றம் அப்படிங்கிறதுல வருது. ஸோ 324 சப்கிளாஸ் 3 பொறுத்தளவுக்கு அப்படி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்சீஃப்க்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 year அல்லது வந்து ஃபைனு அல்லது ரெண்டுமே போடலாம் அப்படிங்கிறது இருக்கு. 324(5) பொறுத்தளவுக்கு இதே டேமேஜஸ் ஆர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhம் அதற்கு மேல உரிய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒர்த் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை வந்து கூட்டுறாங்க. என்னன்னா 5 years வரைக்கும் கொடுக்கலாம், அல்லது வந்து ஃபைன் வந்து போடலாம், அல்லது ரெண்டுமே வந்து போடலாம் அப்படிங்கிறத அந்த 324 பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 341 பிஎன்எஸ். இதுல
அதாவது இது என்ன, இந்த செக்ஷன் என்ன சொல்றதுன்னா, மேக்கிங் ஆர் பொசஸிங் கவுண்டர்ஃபீட் சீல் அல்லது வந்து பிளேட் ஆர் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது வந்து அஃபென்ஸ் தான். அதாவது இது என்னன்னா, இப்போ ஒரு 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 சீல் உருவாக்குனாலோ அல்லது வந்து எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போலியாக உருவாக்குனால் அது வந்து குற்றத்தில் வந்து கொண்டு வர்றாங்க. பட் இது ஏற்கனவே உள்ளது தான் ஐபிசியில். பட் பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 341 சப் கிளாஸ் 3ல அந்த பொசஷன் வந்து ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அதாவது இந்த சீலோ அந்த பிளேட்டோ அல்லது அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வைத்திருந்தாலோ பொசஷனில் இருந்தாலோ அஃபென்ஸ் தான். அதுக்கு வந்து அப் டு 3 years வரைக்கும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அதே மாதிரி 341 சப் கிளாஸ் 4 பொறுத்தளவுக்கு ஃப்ராடுலண்ட்லி ஆர் டிஸ்ஹானஸ்ட்லி யூஸ்ட் தட், அந்த சொல்லணும் இல்லையா, போலியாக வைத்திருக்கக்கூடிய அந்த சீலு அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஃப்ராடுலண்ட்டாவோ அல்லது டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷனாலோ அதை வந்து யூஸ்ட் அஸ் எ ஜென்யூன், அந்த அதாவது தெரிஞ்சே அது போலி அப்படின்னு தெரிஞ்சே அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ்ட் அஸ் எ ஜென்யூன் சொல்லிட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அதுவும் வந்து என்னன்னா குற்றத்தில் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கு வந்து அப் டு வந்து 3 years வரைக்கும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஏற்கனவே உள்ளது தான். பட் அந்த பொசஷன் ஆர் வந்து ஃப்ராடுலண்ட்லி ஆர் டிஸ்ஹானஸ்ட்லி யூஸ்ட் அஸ் எ ஜென்யூன்ங்கிறது மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பார்ட் 3 வீடியோவில் நாம் வந்து என்னென்னா பார்ட் 2 and 3 இந்த 2 வீடியோக்குள்ள பார்த்தோம்னா எந்தெந்த செக்ஷன் வந்து புதுசாக பிஎன்எஸ்ல வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமாக பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்ட் 4 வீடியோல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே ஐபிசியில் உள்ள செக்ஷன்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி பிஎன்எஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது சம்பந்தமா இனி வரும் வீடியோக்குள்ள பார்ட் 4ல இருந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுவரை